இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான காரசாரமான ஒரு கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது ரொம்பவே குயிக்காக வந்து ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எங்கள் வீட்டில் எத்தனை முறை எவ்வளோ செஞ்சாலும் ரொம்பவே ஈஸியாக வந்து குட்டீஸ் வந்து காலி பண்ணிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு 3 நல்ல பழுத்த தக்காளி பழமாக எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் போட்டு அரைச்சிங்கன்னா போதும். இதுக்கு தாளிப்பு கூட தேவையில்லை. அப்படியே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இதை வந்து தாளிக்கலாம் இல்லை. இதில் லைட்டாக நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான சட்னியாகவும் இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.